ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வாரமுமே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறது வழக்கம். அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் எப்போவுமே இந்த காய்கறியுடைய கழிவு இருக்குது, பழங்களுடைய கழிவுகள், அதுக்கப்புறம் முட்டை வேக வச்ச தண்ணி, கார்ன் வேக வைக்கிறது, அப்புறமா ஏதாவது காயெல்லாம் வாஷ் பண்ணும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அது எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். தனியாக எடுத்து ஊற வச்சுருப்பேன். அதோட அது ஆஸ் யூஷுவல் எப்போதுமே கொடுக்குறது. ஆனால் வாரம் ஒரு வித்தியாசமான இன்னொரு லிக்விடை அதோடு சேர்க்குறது வழக்கம். போன வாரத்தில் அதுக்கு முந்தின வாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் அமிலம் சேர்த்துருப்பேன் ஒரு வாரம். இன்னொரு வாரம் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சகாவியா சேர்த்துருப்பேன். அப்புறம் போன வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோலையும் லெமன் தோலையும் ஊற வச்சு 10 நாள் கழித்து அதை சேர்த்து கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒன்றை கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். ரொம்பவே சத்து. அது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும் ஒரே மருந்து அதுன்னு சொல்லும்போது நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மிஞ்சி போன ஒரு 10 விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு அது ரொம்பவே தீர்வாக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகணும் நம்மளை மாதிரியே இந்த தோட்டத்தையும். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அது என்னன்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட்டப்பில் தான் நாங்கள் மோட்ரு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மோட்டரில் தான் இருந்து தண்ணி வரும். ஸோ எனக்கு வேலை கொஞ்சம் வேலை மிச்சங்கிறதோட டைம் மிச்சம். சரிங்களா? இப்போ இது தண்ணி நிறையட்டும். அதுக்குள்ளே நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. 3 பக்கெட்டில் இது எல்லாமே முடவாட்டு கால் கிழங்கு. நம்ம வீட்டில் முடவாட்டு கால் கிழங்குனுடைய சூப் ரெடி பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொல்லிமலையிலேருந்து நம்ம முடவாட்டுக்கால் வாங்கி ரெடி பண்ணுறோம். ஸோ அது முடவாட்டுக்கால் அங்கேருந்து தான் வாங்கினா நல்லாயிருக்கும், அதோட பெனிஃபிட் கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் நான் அங்கேருந்து வாங்குகிறேன். ஏன்னா அது மலை இடுக்குகள்லேருந்து வரும்போது கிடைக்கக்கூடியது தான் நமக்கு நல்ல நம்மளுடைய முழு பலனையும் முழு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால லோக்கல்லலாம் நான் எதுவும் வாங்குறது இல்லைங்க. அந்த மாதிரி வாங்க மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு பேசுவோம். அதனால் நான் கொல்லிமலை ஸ்பெஷல் தான் நம்முடைய முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு பவுடர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ இந்த கிழங்கு நம்ம வாங்கின உடனே அங்கேருந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, வாங்கி அப்படி பறித்து அந்த இதை நமக்கு எடுத்து கொடுக்காங்க பார்த்தீங்களா. எடுத்து கொடுத்த உடனே நம்ம உடனே அதை ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கிழங்கே இஞ்சி மாதிரி தான் உள்ளே இருக்கும். வெளியில் கொஞ்சம் பார்க்க கரடு முரடாக ஆட்டினுடைய தோல் அந்த முடியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறனால தான் அதனுடைய பெயர் ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லி முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கடினமான பகுதியான கண்டிப்பாக இல்லை, ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் எடுத்து ஒரு நாள் கழித்து நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மேல் பகுதியை நம்ம க்ளீன் பண்ணுறது சிரமமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நமக்கு அங்கேருந்து வரதுக்கே ஒரு 2 days ஆகும் இல்லையா. ஸோ ஆனால் உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெள்ளைன்னு இருக்கும். உள்ளே உள்ளது கட் பண்ணுறதெல்லாம் கஷ்டமே இருக்காது. அதான் மேலே உள்ள தோல் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம் அதுக்குன்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரம்மில் அந்த கிழங்கை ஃபுல்லாக நான் போட்டுருவேன். இப்போ நைட்டு நமக்கு ஈவினிங் டெலிவரி ஆகுது கொரியரில் எம்எஸ்எஸில் அப்படின்னாக்க அது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுட்டு மறுநாள் ஃபுல்லாக இந்த ஒர்க்கை தான் நான் பார்ப்பேன்னா. ஸோ எனக்கு அது கடன்னு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது ஊற வைக்கிற தண்ணியிலையும் அந்த தோலினுடைய எல்லா சத்துக்களும் இருக்கும். அது மாதிரி தோலை ஃபுல்லாகவே நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்துட்டேன். அதையும் ஒரு வாரம் அதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கம்போஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு எப்படி அவங்க சொல்கிறாங்க 4000 வியாதிகள், அப்படிலாம் நமக்கு வியாதிகளே வர வேணாம், 4000 வியாதிகளுக்கு இது மருந்துனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எந்த வியாதியாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெமடியாக இருக்கும். அவ்வளோதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இந்த செடிகளுக்கும் அதே மாதிரி இதுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஸ்ப்ரே பண்ணணுன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஒரு 20 லிட்டருக்கு ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி இந்த எல்லாம் கலந்த தண்ணியை 5 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை தண்ணி 20 லிட்டருக்கு எடுத்திருக்கேங்க. இது நல்லா மணமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் டெய்லி சாப்பிட்ற ஆரஞ்சு பழம் தோலும் போட்டிருக்கேன், எல்லா காய்கறி கழிவும் போட்டிருக்கேன், முடவாட்டுக்காலுடைய அந்த இதுவும் போட்டிருக்கேன்னா நல்ல மணமாக இருக்குது. சரி, செடிகளுக்கு எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 லிட்டரு கூட ஆகாது, அதை விட கம்மியாக தான் ஆகும். அதுக்கு மேலே நம்ம ஊற்றணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அதனால் அந்த அளவுக்குலாம் நம்ம ஊற்ற வேணாம். சரிங்களா?
இப்போ வந்து நம்ம தண்ணி பிடிச்சி கலந்து ஊற்றுற வேலையை நம்ம செய்யணும். நல்ல மணமாக இருக்குங்க. அந்த கிழங்கு மணக்குதோ இல்லையோ, கிழங்கு ஊற வச்ச தண்ணி வந்து மணமாக இருக்குது. சரி, அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். அந்த முடவாட்டுக்கால் கிழங்கும் நானே தாங்க ரெடி பண்ணுறேன் அங்கேருந்து வாங்கி. அதனால் உங்களுக்கு அதை உரிக்கிறது, பாதுகாக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியான முறையில் சூப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வாங்கி பயன்பெறலாம். நம்மக்கிட்ட வந்து எப்போ வேணும்னாலும் கிடைக்கிது. சரிங்களா? நம்ம வீட்டில் முடவாட்டுக்கால் மட்டும் கிடையாது, என்ன சொல்கிறது, சத்து மாவு, ஆர்கானிக் சத்து மாவு எப்படி வந்து நம்முடைய பாட்டி தாத்தா ரெடி பண்ணாங்களோ அந்த மாதிரி பாரம்பரிய முறையில் எங்கள் ஆச்சி எனக்கு எப்படி ரெடி பண்ணி தருவாங்களோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வேலை மிச்சமாகும். அதுக்கப்புறம் பியூட்டி ஐட்டம்ஸும் இருக்குது. பியூட்டி ப்ராடக்ட்டு, ஹேர் பேக்கு இருக்குது. அப்புறம் முருங்கைக்கீரை பொடி. முருங்கைக்கீரை டெய்லி உட்காந்து உருவி க்ளீன் பண்ணி செய்கிறது கஷ்டமாக இருக்கும்னா நம்ம சில முருங்கைப்பொடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மற்ற ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய கலரே பார்த்தீங்கன்னா மற்ற ஐட்டம் பருப்புனுடைய கலரில் இருக்கும். ஆனால் நம்ம முருங்கைப்பொடியை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முருங்கைக்கீரை இருக்கும். அதனால் பொடி வந்து பச்சை பச்சேன்னு இருக்குங்க, நல்ல க்ரீனாக இருக்கும். அவ்வளோ பொடி சேர்த்துருக்கேன் நான் வந்து முருங்கைக்கீரை அவ்வளோ சேர்த்துருக்கேன். காய வச்சு நிழலில் காய வச்சு சேர்த்துருக்கேன், வெயிலில் கிடையாது. மற்ற பொருட்களும் அதில் அந்த அளவுக்கு சேர்த்துருப்பேன் டேஸ்ட்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைனுடைய டேஸ்ட்டு தெரியாது, அந்த மற்ற பொருளுடைய டேஸ்ட் இருக்கும். ஆனால் முருங்கைக்கீரை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஏன் கிட்ஸுக்கு என்ன நான் கொடுக்குறேனோ, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் அம்மாவும் நாங்கள் என்ன சாப்பிட்டோமோ அதே நாங்கள் இருக்கிற மாதிரி ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ பாரம்பரியமான முறையில் நமக்கு வேணும், ஹைஜீனிக்காக வேணும், பிஸ்னஸ் மைண்டில் இல்லாமல் ஹெல்த் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நமக்கு வேணும்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஜேஜி ஃபுட்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹைஜீனிக்காக தாத்தா பாட்டி ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 9 விதமான ப்ராடக்ட் வந்து இதில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம வரிசையாக உங்ககிட்ட நான் பேசிட்டு ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஒரு ட்ரம்மு காலி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரம்மு நம்ம தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அவ்வளோ செடிகள் வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் ஊற்றணும் பார்த்தீங்களா? ஸோ நான் உங்ககிட்ட பேசிட்டு, ஏன்னா இதுக்குன்னு தனியாக உட்காந்து பேச முடியாது. ஸோ இந்த வேலையை பார்க்குறப்ப உங்களோட நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டேன். மணக்குதுங்க. சாதாரணமாக கழனி தண்ணி அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குமாங்க. பட் நம்ம கழனி தண்ணி மணக்குது சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஒரு மனம் இருக்குது. காரணம் என்னென்னா எல்லா கலவை. ஓகே, இதே மாதிரி எப்போவுமே என்ன லிக்விட் கொடுத்தாலும் ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது, என்ன ஒரு பூச்சி விரட்டி கொடுத்தாலும் ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது, வேறையாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து நல்ல ஒரு அறுவடையை எடுக்க முடியும். சரிங்களா? அது மெயின்டைன் பண்ணுவீங்களா? பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரிங்க, இங்கே பாருங்கள் நம்ம அறுவடையை பார்த்தீங்களா? இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இவ்வளோ அறுவடை பண்ணிவிட்டு இருட்டிட்டு, இதுக்கு மேலே நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு அடுத்து பூச்சி விரட்டி வேறு ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ ரொம்ப இருட்டாயினாலும் பண்ண முடியாதுல்ல, அதனால் பாதி அறுவடையோடு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், அறுவடையை அள்ளுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப இப்படி தண்ணி ஊற்றுறது வைக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, நின்றுக்கிட்டே வேலை பார்த்துருவேன். கஷ்டப்பட்டு குனிஞ்சு இப்படி கோரி ஊற்றுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்பவும் கஷ்டப்படவும் மாட்டேன். நம்மளோட வசதிகளை பெருக்கிக்கிட்டு நம்ம வந்து கார்டனை மெயின்டைன் பண்ணணுங்க. எனக்கு இது கிட்டத்தட்ட ஒரு வாக்கிங் மாதிரி. ஒரு 100 தடவைலாம் சொல்ல முடியாது, ஒரு 500 தடவை நடக்க வேண்டியது வரும். ஒரு பக்கெட் இப்படி மொண்டோன்னா 3 இதுக்கு தான் ஊற்ற முடியும். அப்புறம் அடுத்தடுத்து ஊற்றணும்ல, அப்போ நான் நடந்துக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ ஒரு 500 தடவை நடப்பேன். நல்ல ஒரு எக்ஸசைஸு.
இன்றைக்கெல்லாம் படுத்தா சும்மா அப்படி தூக்கம் வரும். ஆனால் அதுக்காக காலையில் ரொம்ப நேரம் தூங்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா காலையில் சர்ச்சுக்கு போகணும் இல்லையா? ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன், போரிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள், அறுவடையை அள்ளுங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர் தான். ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை, see you.